Exercise 6.1 10th sum. Suppose that the time in minutes that a person has to wait a certain station for a train is found to be a random phenomenon with a probability function specified by the distribution function. அதாவது distribution function கொடுத்துட்டாங்க, capital F of x கொடுத்துட்டாங்க. சரிங்களா? நமக்கு வந்து small f of x கண்டுபிடிக்கணும். அப்படின்னா differentiate பண்ணணும், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? கொடுத்துருக்கிற capital F of x differentiate பண்ண small f of x பாருங்க. ஃபர்ஸ்ட் A question பாருங்க. Is the distribution function continuous? If so, give the probability density function. PDF என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? PDF probability density function என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்தது ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து PDF ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு அதான் PDF அவ்வளோதான். டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாங்களா? பாருங்க, கேபிட்டல் F of x கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, capital F dash of x, capital F dash of x equal to small f of x. ஆக்சுவலாக இந்த இடத்துல capital F of x வரணும். சரிங்களா? capital F dash of x, அதாவது capital F of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு small f of x கிடைக்கும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கும். சரிங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டிஃபரன்ஷியேட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜீரோவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஜீரோ முடிஞ்சிடுச்சு. அடுத்து x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்ம வரும். x by 2னா 1/2 கான்ஸ்டன்ட், எக்ஸை பண்ணால் 1, அப்போ 1/2. இந்த x by 2 பண்ணால் 1/2. இந்த 1/2 பண்ணால் ஜீரோமா, 1/2 கான்ஸ்டன்ட் இல்லையா, பண்ணால் ஜீரோ. அடுத்து இந்த x by 4 பண்ணீங்கன்னா 1/4 கான்ஸ்டன்ட், எக்ஸை பண்ணால் 1, அப்போ x by 4 பண்ணீங்கன்னா 1/4. அப்புறம் இந்த லாஸ்ட் 1 பண்ணால் ஜீரோ. ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க, ஸ்மால் f of x பாருங்க, ஜீரோ, இங்கே ஜீரோ ஜீரோ. ஸோ இன்டர்வல்ஸ் அதே தான் வரும். சரிங்களா? இப்போ அடுத்தது B. ஆக்சுவலாக இது ஸ்மால் f of xன்னு போனோம் இந்த இடத்துல, கேபிட்டல் F of x இல்லை ஸ்மால் f of x, இதான் 1. ஓகேங்களா? ரைட். இப்போ B கொஸ்டின் பாருங்க. பியில் வந்து ஒரு 3 சப்டிவிஷன் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the probability that a person will to wait more than 3 minutes, அதாவது 3 நிமிஷத்துக்கு மேலே அப்படின்றாங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே அப்படின்னும் போது நல்லா புரிஞ்சு, 3 நிமிஷத்துக்கு மேலே அப்படின்னா என்ன வரும் நமக்கு? இங்கே பாருங்க, P of x greater than 3 அப்படின்னா P of x, அதாவது P of 3 less than or equal to x less than 4, அதாவது 3யும் ப்ளஸ் 4யும் ஆட் பண்ணிக்கணும், வேற ஒன்றும் இல்லை, 3யும் 4யும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 எதில் வருது பாருங்க, 2 to 4 இருக்குங்களா? இப்போ இந்த இன்டர்வலில் தானே 3 வரும் உங்களுக்கு. சரிங்களா? 2லேருந்து 4க்குள்ள அப்படின்னா 3 இதில் வரும், அப்போ 1/4 அதோட வேல்யூ. அப்புறம் 4ஓட வேல்யூ வந்து 0, அப்போ 1/4 ஆன்சர். அடுத்தது செகண்ட் பாருங்க, the probability that a person will to have wait less than 3 minutes, less than 3 minutes 3க்குள்ள. சரிங்களா? 3க்குள்ள அப்படின்னும் போது ஆக்சுவலாக நம்ம இதை கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணி போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3க்கு மேலேன்னு கேட்குறாங்க இல்லையா, அதாவது இன்டகரல் 3 to 4 அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 4ல் 2 இருக்குது, அதாவது 3 to 4, 4 to, அதாவது அவங்க 3க்கு மேலேன்னு சொல்லிட்டாங்க, அப்போ 3 to 4 ஒன்றும், அப்புறம் 4 to 0, 4 to infinity ஒன்று அப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம எடுத்துக்கணும். 4 to infinity 4க்கு மேலே அப்படின்னா 0. ஸோ இப்போ இந்த 4 to infinity வந்து 0 ஆகுது. ஆக்சுவலாக அது 0 தானால அதை விட்டுடலாம், இதை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது 3 to 4னா அப்போ இந்த 1/4 நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும் இல்லைங்களா? 3 to 4 வந்து 1/4 எடுத்துக்கணும். அதை அப்புறம் இன்டகிரேட் பண்ணி போடலாம். இன்டகிரேட் பண்ணால் 1/4 into x, அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணி போடலாம். ஸோ அப்படியும் போடலாம். இல்லைனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக 3 வந்து பார்த்தீங்கன்னா 1/4 அதுக்கான ப்ராபபிலிட்டி டேரெக்டாக, ஏன்னா இங்கே எக்ஸே இல்லை இல்லையா, ஸோ அதை அப்படி சப்ஸ்டிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியும் போட்டுக்கலாம். அடுத்தது பாருங்க, செகண்ட் பாருங்க, the probability that a person will have to wait less than 3 minutes. ஆக்சுவலாக இது கொஸ்டின் தப்பாக இருக்குமா? இது வந்து போட்டிருக்கிற மெத்தடே தப்பு இவங்க, ஏன்னா கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. கண்டினியூஸ்னாலே கண்டிப்பாக நம்ம இன்டகிரேட் பண்ணி தான் போட்டாகணும். சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே தப்பாகவே போட்டிருக்காங்க. நம்ம இன்டகிரேட் பண்ணி போட்டால் என்ன ஆகும் பாருங்களேன், அதாவது 3க்கு மேலே கேட்குறாமா, கிரேட்டர் தென் 3, மோர் தென் 3 அப்படின்னா 3 to ஃபர்ஸ்ட் 3 to 4 எடுத்துக்கலாம். 3 to 4 எடுத்துக்கலாம். அதுக்கான f of x என்ன கொடுக்குறாங்க, 1/4 into dx. இப்போ இது இன்டகிரேட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் 1/4 into xன்னு வரும். கரெக்டுங்களா? லிமிட் வந்து 3 to 4 அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் இந்த 4/4 1 ஆகிடும், 1 மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 3/4. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் 1/4ன்னு ஒரு ஆன்சர் கரெக்டாக வருதுங்களா? ஸோ அப்படி தான் போடணும். இது வந்து ஆக்சுவலாக இப்படி போட்டதே தப்பு. இது அவங்க டிஸ்கிரிட்டை பேஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலாக கண்டினியூஷனாலே நம்ம இன்டகிரேட் பண்ணி போட்டேன். அதே மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்க, 3க்கு மேலே கேட்குறாங்க. அப்போ 3க்கு மேலே எப்படி நம்ம பண்ணணும், நம்ம 2 இதாக பிரிக்கணும். 3 to 4 ஒன்று பிரிக்கணும், அப்புறம் 4 to 0 ஒன்று பிரிக்கணும். ஸோ சாரி 4 to infinity 4க்கு மேலே. ஆக்சுவலாக 4 to infinity வந்து பாருங்க 4 greater than or equal to 4 வந்து 0ன்னு கொடுத்தா, அப்போ இடத்துல 0 இன்டகிரேட் பண்ணாலும் 0 தான், அதனால் அதை விட்டுடலாம். அப்போ 3 to 4 மட்டும் தான் நம்ம இன்டகிரேட். 3 to 4னா
எஃப் ஆஃப் எக்ஸ் எதை எடுத்துவீங்க 3 to 4 எந்த லிமிட்ல வருது பாருங்க, எந்த இன்டர்வல் வருது பாருங்க, இந்த 1/4 தானே வருது, அப்போ அதை தான் எடுத்துட்டு போகணும். அடுத்து செகண்ட் சப்டிஷன் பாருங்களேன், the probability that a person will to wait less than 3 minutes. நல்லா புரிஞ்சு, less than 3 minutes என்ன வரும்? ஸோ less than 3 minutesனா இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். less than 3னா எப்படின்னா 3க்குள்ள அப்படின்னா எதாவது வரும் பாருங்க, 0 to 1 வரும். அப்போ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து 0 வரலும் ஒரு இன்டர்வல், அடுத்தது 0 to 1, அப்புறம் 1 to 2 இதான் வருமா, சரிங்களா? இப்படிதான் இன்டகரல் பண்ணி போடணும். இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி 0 இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலா 0, இது பாருங்க இது கொடுத்துறாங்க, 0க்கு கீழே 0 தான், அதனால அது வந்து இன்டகிரேட் பண்ணாலும் 0 தான் வரும், அதனால அதை விட்டுடலாம். அடுத்து இந்த 0 to 1 எடுத்தா 1/2ன்னு கொடுத்துறாங்க இல்லையா, அப்போ அதை இங்கே போடலாம். 1/2 இன்டகிரேட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், 1/2 எக்ஸ்ன்னு வரும். அப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம் 0 to 1. முதல்ல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 1/2 வரும், அல்லது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 1/2 வரும். அடுத்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் 0 விட்டுடலாம். அடுத்தது பாருங்க, இந்த 1 to 2 இருக்கு பாருங்க, இது பாருங்க 1 to 2 வந்து 0, அப்போ இந்த இடத்துல 0 போட்டால் அதுவும் 0 தான், அப்போ வெறும் 1/2 தான் ஆன்சர், சரிங்களா? செகண்டுக்கு வந்து 1/2 தான் ஆன்சர் இல்லைங்களா? ஆக்சுவலாக இங்கே 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ராபபிலிட்டி, அதாவது லெஸ் தென் த்ரீ தானே கேட்குறாங்க. அப்போ லெஸ் தென் 3னா ஆமாம் சாரி 2 to 3யும் கண்டுபிடிக்கணும், சரி அதை விட்டுட்டோம் பார்த்தீங்களா. அதாவது இன்டகரல் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒன்றுமா, ப்ளஸ் 0 to 1 ஒன்றுமா, அப்புறம் 1 to 2 ஒன்று, அப்புறம் 2 to 3 ஒன்று. ஏன்னா 3க்குள்ள அப்படின் போது 2 to 3 வரும் இல்லையா, அப்போ நம்ம 1 to 2 வரல தான் கண்டுபிடிச்சிருக்கோம், அப்போ 2 to 3யும் வரும். அப்போ இதில் எது 0 ஆகிடும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வந்து இது 0 ஆகிடுது, அப்புறம் 1 to 2வும் 0 ஆகிடுது. அப்போ எது மட்டும் தான் வரும், 0 to 1ல் தான் ஃபங்க்ஷன் இருக்குங்க, ஏன்னா 1/2ன்னு கொடுத்ததுனால அதுக்கு 1/2 எக்ஸ்ன்னு ஒரு இன்டகிரேட் பண்ணால், ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 பாருங்க, 2 to 3னா இதான் வரும், 2 to 3க்கு 2 to 4க்குலாம் இதான் யூஸ் பண்ணிக்கணும் 1/4. இப்போ அதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 1/4 எக்ஸ் வரும். அப்போ அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணும், என்ன லிமிட் அப்ளை பண்ணும், 2 to 3 அப்ளை பண்ணும். முதல்ல இதுக்கு அப்ளை பண்ணால் 1/2 தான், ஏன்னா அப்பர் லிமிட் வந்து 1, லோயர் லிமிட் 0ன்றது 1/2, சரிங்களா? இன்னொன்று வந்து 1/4 எக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு லிமிட் வந்து 2 to 3. அப்போ முதல்ல 3 அப்ளை பண்ணின்னு வச்சிங்களேன், 3/4 வரும், மைனஸ் 2 அப்ளை பண்ணினா 2/4 வரும், எல்சிஎம் எடுத்தால் 1/4 வரும். அப்போ ஏற்கனவே ஒரு 1/2 ப்ளஸ் இது ஒரு 1/4 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும், கரெக்ட்? இப்போ கரெக்டாக வருது பாருங்க, 1/2 ப்ளஸ் 1/4, ஸோ அதோட வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா 3/4 ஆன்சர். அடுத்த தேர்ட் பாருங்க, the probability that a person will to wait between 1 and 3. 1 and 3ன்னு வச்சிங்களேன், 1 to 2 ஒன்று, 2 to 3 ஒன்று, கரெக்டுங்களா? 1 to 2 ஒன்று, 2 to 3. ஸோ 1 to 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 1 to 2க்கு வந்து ஆக்சுவலாக 0, அதனால அது விட்டுடலாம், 0 அது, அதனால் நம்ம இன்டகிரேட் பண்ணாலும் 0 தான், அதனால அது விட்டுடலாம். 2 to 3 மட்டும் எடுத்துக்கலாம், 2 to 3. ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் 2 to 3க்கு என்ன பாருங்க, 2 to 3னா 1/4 தான், ஸோ 1/4 போட்டுங்க இன்ட்டு dx, அப்போ என்ன வரும், 1/4 எக்ஸ்ன்னு வரும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் 3/4 வரும், 3/4 மைனஸ் 2/4, அப்போ ஆன்சர் வந்து 1/4 வரும், சரிங்களா? அது பாருங்க ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வருதா பாருங்க, அப்படி தான் போடணும். ஸோ டிஃபைன் ரேண்டம் வேரியபிள். A random variable is a real valued function defined on a sample space and taking values. அதாவது random variable அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா real valued function, சரிங்களா? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி whose possible values are numerical outcomes of a random experiment. அதாவது அந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாமே நியூமெரிக்கலாக வரும், அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ரேண்டம் வேரியபிள் சொல்லுவோம், சரிங்களா? அடுத்தது வந்து 12th கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் வேரியபிள் டைப்ஸ், ரேண்டம் வேரியபிள் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ், டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். டிஸ்கிரீட் ஒன்று, கண்டினியூஸ் ஒன்று. டிஸ்கிரீட்னா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்ஆஃப்எஸ் வந்து கவுண்டபிளாக இருக்கும், கண்டினியூஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல்ஸை பேஸ் பண்ணி இருக்கும், சரிங்களா? 2 to 3, 3 to 4 அந்த மாதிரி இன்டர்வல்ஸை பேஸ் பண்ணி இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரலும் இந்த இன்டர்வல்குள்ள அப்படின்ற மாதிரி இன்டர்வல் பேஸ் பண்ணியிருக்கும், அது வந்து கண்டினியூஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின், டிஃபைன் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். A variable which can assume finite number of possible values. நான் ஃபைனைட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா finite number of possible values is called discrete random variable. அதுக்கு அடுத்து பாருங்க, what do you understand by continuous random variable? Continuous random variable, a random variable x we can take any value in the interval is called continuous random variable. ஸோ அந்த இன்டர்வல் பேஸ் பண்ணி இருக்கும், சரிங்களா? அந்த இன்டர்வல்ஸ்குள்ளே எந்த take any values, take any value in the interval is called continuous random variable. அடுத்தது 15th பாருங்க, describe the what is mean by a random variable. A random variable is a function whose domain in a set of possible outcomes and whose range is subset of set of real numbers. அதாவது ரேண்டம் வேரியபிள், அதாவது டிஸ்கிரைப் வாட் மீன் பை ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா
the set of possible outcomes and whose range is the subset of the set of real numbers. அதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா செட்டோட சப்செட்டாக இருக்கணும். சப்செட் ஆஃப் ஏ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், அந்த ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரேஞ்ச் வந்து அந்த ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து 16 பாருங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் த டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டம். டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கு நம்ம ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ், டேக் எனி வேல்யூ இந்த இன்டர்வல்ஸ். ஸோ இன்டர்வல்ஸை பேஸ் பண்ணி இருக்கும் கண்டினியூஸ். டிஸ்கிரீட்ன்றது ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பாசிபிள் வேல்யூஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இதுவும் பி ஆஃப் எக்ஸ்ஐ வந்து கிரேட்டர் than or equal to 0, இது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than or equal to 0 ஃபார் ஆல் எக்ஸ். இது ஃபார் ஆல் எக்ஸ், இது ஃபார் ஆல் ஐ. அடுத்தது சம்மேஷன் வரும். ஐ ஈக்குவல் டு 1 to n வரலாம். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 டோட்டல் ப்ராபபிலிட்டி. கண்டினியூஸ் வந்து -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இன்டெக்ரல் அதை பேஸ் பண்ணியிருக்கு ஈக்குவல் டு 1 வரும். அடுத்தது 17th கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் த distribution function of random variable. ஓகேங்களா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். தட் த discrete cumulative distribution function or distribution function of real value discrete random variable x takes the countable number of points x1 x2 with the corresponding probability p of x1 p of x2, and the distribution function is defined capital F of x equal to p of x less than or equal to x, and the capital F of x equal to summation p of xi. அடுத்து 18 பாருங்க. 18th question. Explain in the terms probability mass function என்ன, probability density function, probability distribution function மூணுமே கேட்குறாங்க. PMF, PDF, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா probability distribution function. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஃபங்க்ஷன், அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா P of x equal to xi இல்லைங்களா. இந்த ஐன்றது 1 2 3 up to n வரல இருக்கும். மற்றது அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா, இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு xi. ஓகேங்களா, நீங்கள் இல்லாத டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0, அதர்வைஸ் 0. அதுக்கடுத்து அதோட வேல்யூ வந்து எப்பவுமே கிரேட்டர் than or equal to P of xi. ப்ராபபிலிட்டி எப்பவுமே கிரேட்டர் than or equal to 0 தான் இருக்கும். 0 இல்லை 0 விட அதிகமாக இருக்கும். அதோட டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 இல்லையா, i ஈக்குவல் டு 1 to n வரலாம் ஆட் பண்ணினா 1. இது PMF. பிடிஎஃப்பும் அதே தான், பட் இன்டெக்ரல் பேஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஸோ அது பாருங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இன்டர்வல்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். T1 to T2 f of x dxன்னு இருக்கும். அதுக்கடுத்து அதுவும் f of x ஓட வேல்யூ கிரேட்டர் than or equal to 0, -∞ to +∞ f of x dx equal to 1. அதுவும் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. ஓகேங்களா. அடுத்து வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to x. அதாவது அந்த எக்ஸ் இப்போ அவங்க என்ன 3ன்னு கொடுக்குறாங்கன்னா 3 இருக்கிறது வரையும் நம்ம ஃபைன் பண்ணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல 3 போட்டிங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to 3 இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். அடுத்தது 19th பாருங்க. வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஒன்றும் இல்லை, அதோட டெஃபினேஷன்ஸ் எழுதினாலே போதும். சரிங்களா, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் டெஃபினேஷன்ஸ் எழுதியிருக்காங்க, இது நமக்கு தெரியும். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் டெஃபினேஷன்ஸ் எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். அதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினேஷன்ஸ் எழுதிடும், அதுக்கடுத்து அதோட ப்ராப்பர்ட்டினா 2 தான்மா. சரிங்களா, ஒன்று கிரேட்டர் than or equal to 0, அதோட டோட்டல் ப்ராபபிலிட்டி 1. இதில் அதே மாதிரி கிரேட்டர் than or equal to 0, டோட்டல் ப்ராபபிலிட்டி 1, அவ்வளோதான். அதான் அதோட ப்ராப்பர்ட்டி. அடுத்தது ஸ்டேட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அதான் அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா. அதாவது அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ள இருக்கும். அடுத்தது எஃப் ஆஃப் -∞ வேல்யூ 0, எஃப் ஆஃப் +∞ வேல்யூ 1. அடுத்தது நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், இது வந்து நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். சரிங்களா, அப்போ எஃப் ஆஃப் ஏ லெஸ் than or equal to எஃப் ஆஃப் பி. அதாவது எஃப் ஆஃப் பி தான் எப்பவுமே பெருசாக இருக்கும். அதனால தான் கடைசியாக என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ, அதுலேருந்து இதை செப்பரேட் பண்ணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை செப்பரேட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு பாசிட்டிவ்ல ஒரு ஆன்சர். ஓகேங்களா, இப்போ பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஏ டு பி கேட்குறாங்கன்னா நம்ம எஃப் ஆஃப் பிலேருந்து மைனஸ் எஃப் ஆஃப் ஏ செப்பரேட் பண்ண போதும். அதே மாதிரி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் h tends to 0 f of x plus h equal f of x since f of x is continuous from the right. அதாவது நம்ம என்ன படிச்சிருப்போம், கண்டினியூஸ் வந்து ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு வச்சோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஹெச்னு சப்ஸ்டிட் பண்ணி ஹெச்சுக்கு 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணி போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்து லாஸ்ட் ஒன், அவ்வளோதான். 20 questions தான் முடிஞ்சிருச்சு.